ஆண்டவர்ட்ட விண்ணப்பத்த ஏற்படுத்துறாங்க. எப்படி ஏற்படுத்துறாங்கன்னா, "ஆண்டவரே, லாசருக்கு சுகமாக்குங்க" அப்படின்னு சொல்லவே இல்ல. இதுதான் விசுவாசம். "வியாதியா இருக்கிற ஆண்டவரே, இயேசப்பா" அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன குடுக்குறாங்க. ஏன்னா, அவங்களுக்கு தெரியும். தேவனால் நேசிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும், தேவனால் நேசிக்கப்படுகின்ற ஒவ்வொரு குடும்பத்திற்கும் முதலாவது தெரிய வேண்டிய விஷயம், தேவனுடைய அனுமதி இல்லாம நம் வாழ்க்கையில ஒரு விஷயம் கூட நடக்காதுங்க. ஏன்னா, நம்ம தலை முடிய கூட அவர் எண்ணி வச்சிருக்கிறாருங்க. அதனால தான் இந்த குடும்பம் தேவன்ட்ட ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான் குடுக்குறான். ஆண்டவரே, அவன் வியாதிப்பட்டிருக்கான் ஆண்டவரே, ஒரு ஆள அனுப்பி சொல்லுறாங்க. இந்த குடும்பம் பாருங்க, விசுவாசத்தில் கட்டப்பட்ட குடும்பம். அப்படி இருக்கும் பொழுது, எனக்கு இது வேணும், அது வேணும்னு எந்த ஒரு டிமாண்ட் பண்ணல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும். அவங்க வணங்குற தேவன் எப்படிப்பட்டவர் என்று. அது நம்மளுக்கும் தெரிஞ்சிருக்கும். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன் என்று. ஏன்னா அவர் நம்மை நேசிக்கிறார். அவருக்கு தெரியும் ஒவ்வொரு தனி நபருக்கும், குடும்பத்திற்கும் என்ன தேவை இருக்கிறது என்று.